ஹலோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் ஆல்மோஸ்ட் 23 பீப்புள் வந்து டை ஆயிருக்காங்க. எதனால் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்க ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் போகிற ஒரு பஸ், காவேரி பஸ். இந்த பஸ் வந்து ஏசி, ஓகேங்களா. ஸோ நைட்டு 9:20க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஏர்லி மார்னிங் 6 o'clock வந்து பெங்களூர் வந்து ரீச் ஆகணும் இந்த பஸ்ஸு. ஸோ அதுக்கு பிட்வீன் கேப்பில் வந்து கர்னூல் என்ற ஊர் வந்து ஆந்திர பிரதேஷில் வந்து இருக்குது. ஸோ அந்த ஊரில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விடியற்கால 3:30 மணிக்கு அப்போ பஸ்ஸு வந்து போயிட்டே இருக்கிறப்ப ஒரு பைக் ஆக்சிடென்ட் வந்து நடக்குது. இந்த பைக் ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பைக் வந்து பஸ்ஸுக்கு கீழே போயிடுது. கீழே போன உடனே அதில் வந்து பெட்ரோல் வந்து கசிஞ்சு ஒரு 30 to 40 செகண்ட் வரைக்கும் வந்து பஸ்ஸு வந்து அந்த பைக்கை தள்ளிக்கிட்டே போகுது. அந்த மாதிரி தள்ளிட்டே போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வந்து லீக் ஆகி பஸ்ஸு போயிட்டே இருக்குது. பைக்கு பெட்ரோல் வந்து லீக் ஆகிட்டே இருக்குது. லீக் ஆனதில் நெருப்பு ஃபயர் ஆகி பஸ்ஸோட ஸ்டார்டிங் அந்த இன்ஜின் இருக்குல்ல, இன்ஜின் வந்து ஃபயர் ஆகுது. ஃபயர் ஆகி அந்த இடத்துல அந்த பஸ்ஸு வந்து ஃபயர் ஆக ஸ்டார்ட் ஆகுது. பஸ்ஸு டிரைவர் என்ன பண்ணுறாரு, இதை தெரிஞ்சு இருக்கிற பேசஞ்சர்கிட்ட இன்ஃபார்ம் எதுவுமே பண்ணாமல் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு வந்து அந்த டோரோட லாக்கிங் சிஸ்டம் வந்து அந்த ஒயரும் அறுந்ததுனால அந்த கதவு வந்து பஸ்ஸோட கதவு வந்து திறக்க முடியாதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க பயணிகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் டீப் ஸ்லீப் தானே. பிகாஸ் ஏர்லி மார்னிங் 3 o'clock உங்களுக்கு தெரியுதா, 9 o'clock எல்லாரும் தூங்குறாங்க. 3 o'clock அப்போ என்ன நடக்குதுன்னே புரியல. திடீர்னு பார்த்தா பஸ் வந்து எரிய ஸ்டார்ட் ஆகுது. இதில் இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 234 ஸ்மார்ட் ஃபோனும் அந்த பஸ்ஸில் வந்து இருந்திருக்கு. அந்த பேட்டரிகளும் வெடிச்சதில் இருக்கிற மொத்த இடமும் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ஃபயர் வந்து போகுது. உங்களுக்கு புரியுதா, ஏசி பஸ்ஸு, அதனால் வந்து இருக்கிறதே ஒரு டோர் தான். அதுக்கப்புறம் இன்னொரு டோர் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டு. அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டில் தான் வந்து அதில் வந்து ஒருத்தர் டிரைவர், ஒருத்தர் கண்டக்டர், ரிமைனிங் 41 மெம்பர்ஸும் வந்து நம்ம பயணிகள், ஓகேங்களா. ஸோ இதில் 20 பேர்கிட்ட வந்து தப்பிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 23 பேர் வந்து இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துருக்கு. அந்த இன்சிடெண்ட் வந்து எப்படி வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் நமக்கு என்ன புரிய வருதுன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு கிளிப்பிங் வந்து ரிலீஸ் ஆச்சு. என்ன கிளிப்பிங்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைக்கை ஓட்டிட்டு போனவங்க வந்து பெட்ரோல் வாங்குகிற இடத்துல வந்து கொஞ்சம் வந்து அட்டகாசம் பண்ணியிருக்காங்க, கத்தியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நான் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவங்க 2 பேர் வந்து குடிச்சிருக்காங்க. ஸோ குடிச்சதுனால தான் அவங்க சைடும் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதே போல் பஸ் டிரைவர் மேலே மிஸ்டேக்ஸ் இருக்குது. பஸ் டிரைவர் என்னடா மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஸ் டிரைவரை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 5வது வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ஆனால் 10வது படித்து தான் போலீஸ் சான்றிதழ் கொடுத்து லைசன்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இந்த ஒரு நியூஸும் வந்து இப்போ வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காவேரி பஸ்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 23,000 ரூபாய்க்கு வந்து ஃபைன் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோ டேஞ்சரஸான வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து பஸ்ஸை வந்து ஓட்டியிருக்காங்க. அதுவும் வந்து நடந்திருக்கு, ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 பேர், ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்க, இவங்களும் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து இந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் சேர்ந்த ஒரு திருப்பூர் சேர்ந்த இளைஞர் ஒருத்தரும் வந்து இதில் இறந்துருக்காரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவர் பேர் வந்து யுவன் சங்கர் ராஜா, 22 வயசு அவருக்கு. அவர் வந்து ஹைதராபாத்தில் இருக்க ஒரு மருத்துவ ஆய்வகத்தில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தீபாவளிக்கு வந்து லீவ் கிடைக்கிறதுனால இந்த ஃப்ரைடே தான் வந்து ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. பார்த்தா இந்த இன்சிடென்ட் வந்து நடந்துருச்சு. ஸோ இது வந்து தமிழ்நாட்டுக்கும் வந்து ஒரு பேரதிர்ச்சி தான். அது மட்டும் இல்லாமல் என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 20 பேர்கிட்ட வந்து தப்பிச்சிருக்காங்க. அவங்ககிட்டலாம் கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நாங்களே வந்து இருக்கிற ஜன்னல் இருக்குங்களே, இந்த ஏசி பஸ்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. இதே நீங்கள் வந்து நான் ஏசி பஸ்ஸை பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ யார் வேணால் எப்போ வேணால் தப்பிச்சிடலாம் அந்த பஸ்ஸில், ஓகேங்களா. ஆனால் ஏசி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பேக் ட்ராப்ஸே. ஸோ உங்களால் வந்து விண்டோவை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்கவும் முடியாது. இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல சில பேர் வந்து ஃபயர் ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச உடனே சில பேரெல்லாம் வந்து அந்த இருக்கிற ஜன்னலை வந்து உடச்சி எவ்வளோ சீக்கிரம் வெளியேற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியேறிட்டாங்க. ரிமைனிங் இருக்க 23 பேர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சில பேர் வந்து தூக்கத்திலே வந்து இறந்துருக்காங்க. சில பேர் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஜன்னலை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. உடைக்கிறதுக்குள்ளேயே அவங்க அந்த ஃபயர் வந்து ரொம்ப அதிகமாகி
அவங்களால தப்பிக்க முடியல. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான இன்சிடென்ட் தான். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸாக வந்து போங்க. எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி டிரைவர் கண்டக்டர் கொஞ்சம் வந்து நம்ம மக்களை வந்து அலர்ட் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போயிருக்கலாம். நைட்டு ஏர்லி மார்னிங் தானே, ஹைவே தானே, ரொம்ப ஸ்பீடாக போய் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனது மட்டும் இல்லாமல் நம்ம மக்களை வந்து கொஞ்சம் காப்பாற்றிருக்கலாம், நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம். ஈவன் அந்த டைமில் மழையும் வந்திருக்கு. ஸோ மழை வந்தும் அந்த தீயை வந்து அணைக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஃபோனில் வீடியோ எடுக்கிறாங்க தவிர ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி பேசியிருக்கலாம். கால் பண்ணி பேசியிருந்தால் உடனே வந்து அவங்க வந்து அனுப்பிச்சிருக்கலாம். ஸோ அதுவும் பண்ணியிருக்கலாம். 108 இந்த நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபயர் ஆக்சிடென்ட் எப்போ நடக்குதோ அந்த டைமில் வந்து ஃபோன் பண்ணி பேசிடணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பேசிட்டா தாராளமாக அங்கே இருக்க இன்ஸ்டண்ட்டை நம்ம வந்து சில பேரை நம்ம வந்து காப்பாற்றிருக்கலாம். இந்த மாதிரி ஒரே நாளில் 23 பேரோட கனவு வந்து ஒரே நாளில் தீக்கு இரையாகும்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ இது போல் இன்சிடென்ட் வந்து இதுக்கு மேலே வந்து இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை பிரார்த்திப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.